கிறிஸ்மஸ்க்கு ப்ரௌனி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பவுல் எடுத்துங்க. 1 கப்பு மைதா சேர்த்துக்குங்க. மைதாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். மைதா மாவை இது போல் சலிச்சிக்கோங்க. எந்த கப்பால் மாவு எடுத்தோமோ அதே கப்பால் 3/4 கப்பு சுகர் பவுடர் எடுத்துக்குங்க. சுகர் பவுடரையும் அது போல் சலிச்சிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 கப்பு கொக்கோ பவுடர் சேர்த்து சலிச்சுக்கோங்க. நீங்கள் சேர்க்குற கொக்கோ பவுடர் டார்க்காக இருந்துச்சுன்னா 1/2 கப்பு சேர்த்துக்குங்க. லைட்டாக இருந்துச்சுன்னா 3/4 கப்பு சேர்த்துக்குங்க. கொக்கோ பவுடரை சலிக்கும் போது இது போல் கரண்டியால் கட்டி இல்லாமல் சலிச்சுக்கோங்க. 1/2 கப்பு ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 கப்பு பால் சேர்த்துக்குங்க. 1 கப்பு பாலையும் ஒரே டைம்லேயே சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா பாலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கோங்க. லெமன் ஜூஸ் சேர்க்கும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதனால தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கேக் பேட்டர் ரெடியாக இருக்குது. இது போல் ஒரு பாத்திரத்தில் பட்டர் ஷீட் போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை அதுக்குள்ளே ஊற்றிக்கோங்க. உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இல்லைன்னா எந்த பாத்திரத்தில் நீங்கள் பேக் பண்ண போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் பட்டரை அப்ளை பண்ணி மாவால் டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை ஊற்றி பேக் பண்ணிக்கோங்க. பேட்டரை டின்னில் ஊற்றின பிறகு உங்கள்கிட்ட சில்வர் பேப்பர் இருந்துச்சுன்னா அதை கவர் பண்ணி மேலே ஒரு ரப்பர் பேண்டை போட்டுருங்க. இது போல் ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் 2 லிட்டர் தண்ணி ஊற்றி இது போல் ஒரு ஸ்டாண்டு வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை வச்சு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 45 மினிட்ஸ் இதை மூடி போட்டு வேக விட்டுருங்க. 45 மினிட்ஸ் போதுமானது. இது ரெடி ஆகிருக்கும். கேக்கை எடுத்துக்கலாம். இது போல் கத்தியால் எல்லா சைடும் இது மாதிரி பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா கேக்கு சுலபமாக எடுத்துடலாம். உங்களுக்கு ஸ்டீம் பண்ண வேணான்னு நினச்சிங்கன்னா இது போல் ஒரு கடாயில் ஒரு ஸ்டாண்டு வச்சு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை வச்சு 45 மினிட்ஸு நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். ஸ்டீம் பண்ணத்தால் பட்டர் பேப்பர் கொஞ்சம் ஈரமாக இருக்குது, இதை எடுத்துக்கலாம். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் கேக்கு நல்லா சூப்பராக வந்திருக்கு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த ப்ரௌனி கேக்கை 1 ஹவர்லேயே நீங்கள் ரெடி பண்ணிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த கிறிஸ்மஸ்க்கு இந்த ப்ரௌனியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து